எக்ஸாம்பிள் 2.51ல ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ். இதோட nth டேர்மு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி சீரியஸ் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா, நீங்கள் அந்த சீரியஸை 10க்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். மற்றபடி இந்த எந்த நம்பரில் கொண்டு வந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஓகேங்களா? அதனால் அந்த சீரியஸை 10ஆக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். சொல்யூஷன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா என்னது, Sn ஈக்குவல் டு A இன்ட்டு Rn மைனஸ் 1 டிவைடட் பை R மைனஸ் 1 இல்லையா? இந்த டேர்முக்கு தான் மாற்ற போகிறோம் நம்ம இதை. nth டேர்மை மாற்ற போகிறோம். இங்கே R என்ன வருது, A என்ன வருதுன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா இது 5, 55, 555ன்னு போயிட்டுருக்குது இல்லையா? இதை நான் 10th அந்த நம்பர் 10 வர மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, முதல்ல இந்த சீரியஸ் எழுதிக்கிறேன். 55, 555ன்னு எழுதிக்கிட்டா இப்படி போயிட்டுருக்குது இல்லையா? இதை நான் முதல்ல என்ன பண்ணுறேன், முதல்ல 5 வெளியே கொண்டு வரேன். 5 வெளியே கொண்டு வந்தால் என்ன ஆகும், 1 + 1 1 + 1 1 1 இப்படியே போயிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இதில் 10ஆக மாற்றணும்னா 10 + 1, அப்புறம் இது மாற்ற முடியாது இல்லையா? இது 10 + 1 100 + 1 இப்படி போகும், இங்கேருந்து போவோம். ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் இது என்ன பண்ணலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 டிவைடட் பை 9. 9ஆல் மட்டும் டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள், 5 டிவைடட் பை 9. இந்த 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும், 9 + 9 9 + 9 9 9 போயிட்டே இருக்கும் இல்லையா? மேலே இருக்கிற 9-ஐ நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? 5 மட்டும் வெளியே வச்சுக்கிட்டு. இப்போது எனக்கு இது ஒரு ஃபார்மெட் வந்துக்குது. இதை நம்ம 10ஆக மாற்றுறது ஈஸி இல்லையா? அப்போது 5/9 என்னவா மாற்றலாம், 10 - 1 ப்ளஸ் இதை எப்படி மாற்றலாம், 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 இப்படியே போய்ட்டு இருக்குது n டேர்ம்ஸ். இப்போ புரிஞ்சதுங்களா? எதுக்கு நான் 10க்கு மாற்ற சொன்னேன்? அது எந்த நம்பரில் வந்தாலும் ப்ராப்பராக வரல. நான் போட்டு பார்த்துட்டேன், வரல எனக்கு. ஒருவேளை சில பேர் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா. ஓகேங்களா? இப்போ இது வரல. ஓகேங்களா? இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 100 1000 இந்த சீரீஸை ஒரு டேர்ம் ஆகும், ஒரு சீரீஸ் ஆகும். அப்புறம் இந்த -1 -1 -1 தனியாக ஒரு சீரீஸாகவும் எடுத்துக்கிட்டேன். என்ன வரும், 5/9 10 + 100 + 1000 ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கோம் n டேர்ம்ஸ் இல்லையா? அதே நேரத்தில் இது என்ன வரும், -1 -1 மைனஸ் அப்படியே போயிட்டு n டேர்ம்ஸ் வரும். இது ஒரு n டேர்ம்ஸ் வரும் இல்லையா? அப்போ இது எப்படி அதெல்லாம் -n டேர்ம்ஸ்னே போடலாம். ஏன்னா இந்த இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. அதனால் இந்த -n டேர்ம்ஸ்னே எடுத்துக்கலாம். 5/9 10 + 100 + 1000 + n டேர்ம்ஸ் -n டேர்ம்ஸ். சரியா? டேர்ம்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இதில் கொண்டு வர போகிறோம். இந்த Sn இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் ஈஸியாக கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். A என்னது இங்கே, A என்னது, A = 10. அப்புறம் R என்னது, R = 100 by 10. கேன்சல் பண்ணால் R = 10 கிடச்சிச்சு. n என்னது, n டேர்ம்ஸ் தான் இல்லையா? அப்போது Sn = 5/9 இன்ட்டு A என்னதுப்பா, 10 பவர் 10 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 10 - 1. இதனாது -n இல்லையா, -n டேர்ம்ஸ். இப்போ ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5-ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த 9-ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன் ஒரே நேரத்தில். அப்போ ஒன்றா என்ன வரும், 5 × 10 50 இன்ட்டு 10 பவர் n - 1 மைனஸ் 5 × n 5n டிவைடட், இங்கே 9 ஆயிடுச்சு இல்லையா? இங்கே 9 தானே இருக்குதுங்க, 10 - 1 9. அப்போ 9 × 9 81, இங்கே 9. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.